நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஈஸ்வரன். சேலம் மாவட்டம் ஐயப்பட்டினம் ஒன்றியம் ஒட்டப்பட்டி கிராமத்தில் இருந்து இருக்கிறேன். நிறைய உடல் நலம் அடைகிறதுக்கு மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளில் ஒன்று குயின்சி. அந்த குயின்சிங்கிற மருந்து ஒரு பொண்ணு தைராய்டு பிரச்சனையில் 3 வருஷமாக சேலம் குமரமங்கலம் மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்தாங்க. தனியார் மருத்துவமனையில் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எங்கேயுமே சரியாகலை. அது அவங்க வைத்தியம் பார்க்க என்ன ஆகி போச்சு, அந்த பிளட்டோடைய கண்டிஷனு ரொம்ப பேடாக போயிடுச்சு. மோசமான நிலையில் அந்த பிளட்டோட கண்டிஷன் ஏறிட்டே இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் இருந்து 146 வரைக்கும் பிளட்டோடைய கண்டிஷன் ஏறிட்டே இருந்துச்சு. டாக்டருக்கெல்லாம் ரிப்போர்ட்டு செக் பண்ண டாக்டருங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணுடைய கண்டிஷன் 200 லெவலில் மேலே போச்சுன்னா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னதுனால அவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரொம்ப கவலையாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் நான் போன அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுனால, நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணுக்கு எங்ககிட்ட ஒரு சிறந்த மருந்து இருக்குது, அந்த மருந்து நீங்கள் கொடுங்க, 100% சரியாகும் அப்படின்ட்டு கேரண்டியோடு நான் அந்த மருந்து கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மருந்து ஒரு மாதம் சாப்பிட்டாங்க. 1 மாதம் சாப்பிட்டு சந்தேகப்பட்டு மறுபடியும் போய் செக் பண்ணாங்க. செக் பண்ணதில் 146 இருந்த அந்த பிளட்டோடைய கண்டிஷன் லெவலு 73 குறைஞ்சிடுச்சு. அந்த குறைவுடைய அந்த இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்கிட்ட கையெழுத்து என்னை கும்பிட்டாங்க. என் பொண்ணு இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு, இப்போ நல்லா ஆயிருக்கு, அது உங்களால் தான் நல்லா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுனாக்கா, அந்த மருந்து மறுபடியும் எனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க, ஒரு விண்ணப்பம் வச்சுருக்காங்க. அதனால் நேயர்களுக்கு இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, வஜ்ரா நிர்வாகத்தில் இருக்கிற மருந்துகள் எல்லாமே, உடல் நலத்துடைய மருந்துகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நீங்கள் நேயர்கள் இது கேட்டு பயன்பெற்று நலமடைய வேண்டிக் கொள்கிறேன். மேலும் நான் சொல்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால், டாக்டர் செக் பண்ண ரிப்போர்ட்டு என்கிட்ட இருக்குது, அதை டிவி சேனலில் சப்மிட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வணக்கம் நண்பர்களே.